ஒரு ஊர்ல ஒரு பெரிய ஞானி ஒருத்தர் வந்திருக்கிறார். யார் என்ன கேட்டாலும் அவங்களுக்கு ஏதாவது நல்ல விஷயங்கள் சொல்லியிருக்கிறார். அவருக்கெல்லாம் முடிஞ்ச நல்ல நன்மைகளை எல்லாம் செஞ்சிருக்கிறார். இந்த நல்லது சில பேர் செஞ்சாலே ஒரு சிலருக்கு அது பிடிக்காது. இவன் என்ன நல்லது செய்யறது, இவன் என்ன நல்லது செஞ்சு நல்ல பேர் வாங்குறதுன்னு சில பேருக்கு பிடிக்காதுல்ல. அப்படி ஒருத்தர் என்ன பண்ணா, இவரை பத்தி கெட்டதாக ஊருக்குள்ள சொன்னான். அவருக்கு ஏற்கனவே கல்யாணம்லாம் ஆயிருக்குது, அவர் குழந்தை குட்டியெல்லாம் வேற ஊர்ல இருக்காங்க, இவர் இப்படி மனிதர்களுக்கு நல்லது செய்யறேன்னு காசு பறிச்சு இன்னொரு இடத்துல பெரிய பங்களாலாம் கட்டியிருக்காரு, இப்படின்னு அவனால முடிஞ்ச வதந்திகளை ஊர் முழுக்க பரப்பிட்டே இருக்கிறான். ஒரு முறை என்ன ஆச்சுன்னா, அவன் குடும்பத்திலேயே ஒரு பிரச்சனை வந்துருச்சு. இந்த பெரியவர் வந்து அதை தீர்த்து கொடுத்துட்டார். இப்போ அவனுக்கு ரொம்ப உறுத்திருச்சு. சார், நம்ம இவரை பத்தி எவ்வளவுலாம் புரளி ஊருக்குள்ள கிளப்பணும், ஆனால் இவர் நமக்கு நல்லது செஞ்சுட்டாரு, மனுஷனா இருந்து அவர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்டணும் அப்படின்ட்டு அவரை போய் தனியா பார்த்து, ஐயா நீங்க உண்மையிலே நல்லவர், ஆனா நான் அதை புரிஞ்சிக்காம உங்களை பத்தி நிறைய தப்பு தப்பா ஊரெல்லாம் சொல்லிட்டேன், இந்த ஊர்ல மட்டும் இல்ல பக்கத்து ஊர்ல எல்லாம் போய் சொல்லிட்டேன், பரவாயில்ல அதனால ஒண்ணும் இல்லை, இல்ல நீங்க என்னை மன்னிக்கணும், ஏதாவது ஒண்ணு நீங்க எனக்கு ஒரு தண்டனை கொடுக்கணும், அப்படியா உங்க வீட்டுல தலையணை இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காரு. இந்த தலைக்கு வச்சு படுப்போமே அதுங்களா அப்படின்னு இருக்காரு. அதுதான்ப்பா இருக்கு, ஒரு தலையணை மட்டும் எடுத்துட்டு வா அப்படின்னு இருக்காரு. ஒருவேளை எடுத்து படுத்து காலம்பி கூட சொல்வார் போல இருக்கு அப்படின்னு அவன் தலையணை எடுத்துட்டு வந்து அவர் கையில கொடுத்துருக்கான். இந்த தலையணையை கிழிச்சு இதுல உள்ள பஞ்செல்லாம் இந்த ஊர்லயும் பக்கத்து ஊர்லயும் நீ வீசிட்டு வந்துரு அப்படின்னு இருக்காரு. இதுதான் பனிஷ்மெண்டா அப்படின்னு இருக்காரு. இதுதான் ஏன் பனிஷ்மெண்ட் அப்படின்னு ரொம்ப ஈஸியான ஒரு பனிஷ்மெண்டா இருக்கே அப்படின்ட்டு தலையணையை அவன் வாங்கிட்டு போயிட்டான். ஊருக்கு நடுவில் அதை கிழிச்சு அந்த பஞ்சை எல்லாம் பரப்பி விட்டான். பாதி பஞ்சை கொண்டு போய் பக்கத்து ஊர்ல பிச்சு எரிஞ்சான். அது காத்துக்கு பறந்து போயிடுச்சு. இந்த தலையணை உரையை மட்டும் எடுத்துட்டு வந்து, ஐயா நீங்க சொன்ன மாதிரி பஞ்சை ஊர் முழுக்க எரிஞ்சிட்டேன், நான் தப்பிச்சிட்டேன் இல்லைங்க, என்னை மன்னிச்சிட்டீங்கல்ல. இல்லை இன்னும் முடியலை, நீங்க எங்கெல்லாம் அந்த பஞ்சை எரிஞ்சிங்களோ அதையெல்லாம் மறுபடியும் எடுத்து இந்த தலையணை உரைக்குள்ள வச்சு கொண்டு வாங்க அப்படின்னு இருக்காரு. நான் வேணா வேற பஞ்சு வாங்கி இதில் அடைச்சு கொண்டு வரட்டுமா அப்படின்னு இருக்காரு. இல்லை அதே பஞ்சை அதே இடத்துல இருந்து எடுத்துட்டு வாங்க. அது எப்படிங்க முடியும்? இல்லை முடியும் போங்க அப்படின்னு இருக்காரு. இவரும் ஊருக்குள்ள போய் பார்த்துருக்காரு. எங்கேயுமே அந்த பஞ்சுடைய ஒரு துளி கூட இல்லை. அது எங்கெங்கயோ காத்துல பறந்துருச்சு. வெறும் தலையணை உரையோட வருத்தத்தோட வந்து சொல்லியிருக்கிறார், அது எங்க போச்சுன்னு தெரியலங்க, அதை என்னால திரும்ப பெற முடியல. சிரிச்சுக்கிட்டே பெரியவர் சொல்லியிருக்கிறார், என்னை பத்தி நீ சொன்ன வதந்தியும் இப்படித்தான் எல்லா இடத்துக்கும் போய் சேர்ந்துருச்சு. இனிமே நீ வந்து மன்னிப்பு கேட்பதால் அதை யாரும் திரும்ப நம்ப போவதில்லை. நீ செய்தது செய்ததாகத்தான் இருக்கிறது. இனிமே யாருக்கும் இதை செய்யாதே அப்படின்னார்.